Hi everyone. Reneat question code 60 biology question number 95. The plastid that stores xanthophyll is known as aleuroplast, cameloplast, chloroplast and chromoplast. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட். இது இது குரோமோபிளாஸ்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிட்னா என்னென்னு தெரியணும். அதுக்கடுத்து xanthophyllனா என்னென்னு தெரியணும். அடுத்து இந்த குரோமோபிளாஸ்ட்னா என்னென்னு பார்த்துலாம். இந்த மீதி இருக்க எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் தான் இது எல்லாமே வரும். இந்த aleuroplast, ameloplast, chloroplast, chromoplastலாம் வரும். ஸோ நம்ம பிளாஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துலாம். பிளாஸ்டிக்ஸ்னால் வந்து டபுள் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். செல்லுக்குள்ளே இருக்க டபுள் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் செல்லும் ஆல்கேலையும் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா பிளான்ட் செல்ஸ்லேயும் ஆல்கேலையும் இருக்கும். Based on the type of pigments they contain, plastids are classified into chloroplast, chromoplast and leucoplast. The classification of plastids is based on the presence or absence and type of pigments. கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிக்மெண்ட்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மொத்தம் 3 இருக்குது. குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லூக்கோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னா என்னென்னு பார்த்துலாம். க்ரீன் பிளாஸ்டிட்ஸ் கண்டெய்னிங் குளோரோஃபில். இது வந்து குளோரோஃபில் கண்டெயின் பண்ணியிருக்கோம். சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபவுண்ட் மெயின்லி இன் லீவ்ஸ் அண்ட் அதர் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். இது மெயினாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் இருக்கும். லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்லாம் வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்க பிளாஸ்டிட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குரோமோபிளாஸ்ட் கண்டெயின் கெரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸ், கெரோட்டின்ஸ் அண்ட் xanthophyls. Impart yellow, orange or red colors to flowers, fruits and some roots. என்னென்னா இந்த ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு சம் ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, ரெட் கலரில் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட் வந்து அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிரைட் கலர்ஸ் ஆஃப் மெனி பிளான்ட் பார்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக்கோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைட் கலர் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லூக்கோபிளாஸ்ட். கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் ஃபவுண்ட் இன் நான்-கிரீன் டிஷ்யூஸ் மெயின்லி ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து 3 டைப் இருக்குது. அமைலோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட், புரோட்டீனோபிளாஸ்ட். அமைலோபிளாஸ்ட் வந்து ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணுது. எலையோபிளாஸ்ட் ஸ்டோர்ஸ் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். புரோட்டீனோபிளாஸ்ட் தட் இஸ் அலூரோபிளாஸ்ட் ஸ்டோர்ஸ் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிடோட டைப்ஸ் வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோபிளாஸ்டிட்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோபிளாஸ்டிட்லேருந்து தான் வந்து எல்லா பிளாஸ்டிக்ஸும் வந்திருக்கு, எல்லா டைப்போட பிளாஸ்டிக்ஸும் வந்திருக்கு. இதில் வந்து ஒரே நிமிஷம். இந்த ப்ரோபிளாஸ்டிட்ன்றது வந்து பிளாஸ்டிட் கிடையாது. இது வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு ப்ரோபிளாஸ்டிட். இது வந்து மெச்சூரான பிளாஸ்டிட் கிடையாது. இது வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் டிவைட் ஆகும்போது வந்து இருக்கும். இதுலேருந்து வந்து ஈட்டியோபிளாஸ்ட்னு ஒன்று வருது பாருங்கள். இந்த ஈட்டியோபிளாஸ்ட்ன்றது வந்து நைட் டைம் வந்து வர்றது. இந்த நைட் டைம் இது வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து மார்னிங் டைமே குளோரோபிளாஸ்ட் வந்துடும். இது வந்து நைட் டைம் நடக்கிறதுனால இது வந்து ஈட்டியோபிளாஸ்ட். இது வந்து இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஜ். இதுக்கு அடுத்தது மார்னிங் டைம்லனா இந்த ஈட்டியோபிளாஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதை தான் வந்து பிளாஸ்டிட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிட்னு சொல்கிற மாட்டாங்க. இம்மெச்சூரான பிளாஸ்டிக்ஸ் இது ரெண்டுமே. இந்த குளோரோபிளாஸ்ட்லாம் என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இங்கே தான் இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், குளோரோஃபில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குளோரோபிளாஸ்ட்லேருந்து இன்னொரு பிளாஸ்டிட் உருவாகிருக்கு பாருங்கள். இங்கே வந்து இது வந்து குரோமோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்லேருந்து குரோமோபிளாஸ்ட் வந்து உருவாகிருக்கு. இந்த குரோமோபிளாஸ்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொன்னேன், 2 பிக்மெண்ட்ஸ், கெரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸில் 2 இருக்கும். அது என்னது, கெரோட்டின்ஸ் அண்ட் xanthophyls ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா. நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது xanthophyls தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் குரோமோபிளாஸ்ட். இதோட வேலை என்னென்னா அந்த ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, ரூட்டோட கலரை வந்து ரெட் கலர், எல்லோ கலர்லாம் ஆகிறதுக்கு வந்து இந்த குரோமோபிளாஸ்ட் தான் கலர். இதுதான் காரணம். இது குளோரோபிளாஸ்ட்லேருந்து என்ன ஆகும், குரோமோபிளாஸ்ட்டாக மாறும். இது வந்து இன்டர் கன்வெர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. இப்போ லீவ்ஸில் இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட்டு. இது வந்து ஃப்ளவர்ஸாக மாறும் போது குளோரோபிளாஸ்ட் வந்து குரோமோபிளாஸ்ட்டாக மாறிடும், கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கடுத்தது வந்து குளோரோபிளாஸ்ட்லேருந்து ஜிரண்டோபிளாஸ்ட்னு ஒன்று மாறி இருக்குது பாருங்கள். இது வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து அழியும் போது வந்து இந்த மாதிரி மாறிடும். டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. டீஜெனரேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து ஜிரண்டோபிளாஸ்ட். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்லேருந்து இன்னொரு டைப் ஒன்று வந்திருக்கு, லூக்கோபிளாஸ்ட். இதுதான் வந்து ஸ்டோரேஜ்
கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் ஃபவுண்ட் இன் நான் கிரீன் டிஷ்யூஸ் மெயின்லி ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஃபுட் மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ இந்த லூக்கோபிளாஸ்ட். இது வந்து லூக்கோபிளாஸ்ட் வந்து ஃபர்தராக 3 இதுவாக பிரியும். அமிலோபிளாஸ்ட், இலையோபிளாஸ்ட், புரோட்டீனோபிளாஸ்ட். அமிலோபிளாஸ்ட் வந்து ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இலையோபிளாஸ்ட் வந்து ஆயில்ஸும் ஃபேட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். புரோட்டீனோபிளாஸ்ட் வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த ஓவரால் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ப்ரோபிளாஸ்டிக்ஸ்லேருந்து தான் எல்லா பிளாஸ்டிக்ஸும் வருது. இந்த ஈட்டியோபிளாஸ்ட் இந்த குளோரோஃபில் வந்து நைட் டைம் வந்து ஈட்டியோபிளாஸ்ட்டாக உருவாகிருக்கும். அதுக்கடுத்து மார்னிங் டைமில் வந்து குளோரோபிளாஸ்ட்டாக உருவாகிடும். இதுதான் வந்து ஃபைனலாக இதுலேருந்து இது வந்துடும் பிளாஸ்டிக்காக உருவாகிடும். மொத்தம் 3 டைப்பு: குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட், லூக்கோபிளாஸ்ட். ஓகேங்களா? லூக்கோபிளாஸ்ட்டில் வந்து சப்டைப்ஸ் 3 இருக்குது: அமிலோபிளாஸ்ட், இலையோபிளாஸ்ட், புரோட்டீனோபிளாஸ்ட். இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டினில் வந்து பிளாஸ்டிக் தட் ஸ்டோர்ஸ் ஜாந்தோஃபில் இஸ் நோன் அஸ். இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட் தான் ஆன்சர் வரும். அலோரோபிளாஸ்ட்ன்றது வந்து அந்த லூக்கோபிளாஸ்ட்டில் வந்து இருக்க கடைசியாக அந்த ப்ரோட்டீன் ஸ்டோர் பண்ணுறது. அமிலோபிளாஸ்ட்ன்றது வந்து ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறது. லூக்கோபிளாஸ்ட்டில் வர ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறது. குளோரோபிளாஸ்ட்ன்றது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இங்கே வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா குளோரோஃபில் ஸ்டோர் ஆகிருக்கும். மற்ற இந்த ஃபஸ்ட்டு 2த்துக்குமே வந்து எந்த பிக்மெண்ட்ஸுமே இருக்காது. இங்கே இந்த குரோமோபிளாஸ்ட்டில் வந்து பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து கெரட்டினாய்டு பிக்மெண்ட்ஸ். அதில் என்னென்னா ஜாந்தோஃபிலும் கெரட்டின்ஸும் இருக்கும். இந்த குரோமோபிளாஸ்ட்டில் 2 பிக்மெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஜாந்தோஃபிலும் கெரட்டின்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, வேறு எதாவது டவுட்டு உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.